அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். கியூபா முன்னாள் அதிபர் பிடல் காஸ்ட்ரோ மறைவு. டிசம்பர் 4ஆம் தேதி இறுதிச் சடங்கு நடைபெறுவதாக அறிவிப்பு. பிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு பிரணாப் மோடி இரங்கல். திமுக தலைவர் கருணாநிதி, டாக்டர் பாரிவேந்தர் புகழாரம். வங்கிகளுக்கு 2 நாள் விடுமுறை. முடங்கிய ஏடிஎம்கள், மக்கள் தவிப்பு. மும்பை தாக்குதல் 8ஆம் ஆண்டு நினைவு. பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்ச்சி. பெரும் புரட்சியாளரும் கியூபா நாட்டின் முன்னாள் அதிபருமான பிடல் காஸ்ட்ரோ இன்று காலமானார். அவரது இறுதிச் சடங்கு வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுமை மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக பிடல் காஸ்ட்ரோ அண்மை காலமாக அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்தார். அதிபர் பதவியை தம்பி ரவுல் காஸ்ட்ரோவிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் அமைதி வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் பிடல் காஸ்ட்ரோ இன்று மரணமடைந்ததாக அவரது தம்பியும் கியூபாவின் தற்போதைய அதிபருமான ரவுல் காஸ்ட்ரோ தகவல் வெளியிட்டுள்ளார். கியூபாவின் அரசு தொலைக்காட்சியும் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. உலகின் மிக மூத்த அரசியல் தலைவரான பிடல் காஸ்ட்ரோவின் மறைவு கியூபா நாட்டை மட்டுமின்றி உலகம் முழுவதையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது மறைவுக்கு 9 நாட்கள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அவரது இறுதிச் சடங்கு வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி ட்விட்டரில் பிரணாப் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமது இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் நண்பராக விளங்கிய காஸ்ட்ரோ கியூபா புரட்சிக்கு வித்திட்டவர் என்று தமது இரங்கல் செய்தியில் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். பிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கிய தலைவர்களில் பிடல் காஸ்ட்ரோவும் ஒருவர் என்று தெரிவித்துள்ளார். ட்விட்டர் மூலம் அவர் விடுத்திருக்கும் செய்தியில் இந்தியா தனது முக்கியமான நண்பரை இழந்து தவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கியூபாவிற்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பல்ல என்று தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, இந்திய மக்களின் இதயங்களில் பிடல் காஸ்ட்ரோ எப்போதும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று மேலும் தெரிவித்துள்ளார். பிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், போராட்டங்களில் ஈடுபடும் பலருக்கும் மிகப்பெரிய முன்னுதாரணமாக பிடல் காஸ்ட்ரோ செயல்பட்டதாக தெரிவித்தார். பிடல் காஸ்ட்ரோ மறைவு ஒரு மிகப்பெரிய காலகட்டத்தின் முடிவு என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். பிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அவரை இழந்து வாடும் கியூபா நாட்டு மக்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உலகெங்கும் உள்ள காஸ்ட்ரோவின் அபிமானிகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். பிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் உலகம் ஒரு மாபெரும் இரும்பு மனிதரை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் கியூபா நாட்டு மக்களுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இன்றும் நாளையும் வங்கிகளுக்கு வார விடுமுறை விடப்பட்டதால் சென்னை மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளிலும் ஏடிஎம்களில் போதிய பணம் இல்லாததால் மூடப்பட்டன. இதனால் அத்தியாவசிய செலவுகளுக்கு பணம் எடுக்க முடியாமல் பலரும் அவதிக்கு உள்ளாகினர். தமிழகத்தில் அனைத்து வங்கி கிளைகளுக்கும் இன்று 4வது சனிக்கிழமை என்பதால் விடுமுறை விடப்பட்டது. நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாளையும் வங்கிகள் இயங்காத நிலை ஏற்பட்டுள்ளது. வங்கி கிளைகள் அனைத்தும் வரும் திங்கட்கிழமைதான் இயங்கும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் ஏடிஎம்களில் போதுமான பணம் இல்லாததால் மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம் எடுப்பதற்கு இருந்த ஒரே வழியான ஏடிஎம்களை நம்பி இருந்த மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். திங்கட்கிழமை வரை செலவுக்கு பணம் இல்லாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் தற்கொலை செய்து கொண்ட 2 விவசாயிகளின் குடும்பங்களுக்கு திமுக சார்பில் தலா 1.5 லட்சம் ரூபாய் நிதியுதவியை மு.க.ஸ்டாலின் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, தாமரைப்பாளையம் மற்றும் கரட்டுப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் முத்துசாமி, ராமலிங்கம் ஆகியோர் மஞ்சள் பயிர் வாடியதால் தற்கொலை செய்து கொண்டனர். இதில்
தாரைப்பாளையம் முத்துசாமி வீட்டிற்கு இன்று வருகை தந்த ஸ்டாலின் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு 1,50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். பின்னர் ராமலிங்கம் வீட்டிற்கு சென்ற ஸ்டாலின் அங்கும் மாலை அணிவித்து 1,50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு ஆறுதல் கூறாதது கண்டனத்திற்குரியது என்று ஸ்டாலின் தெரிவித்தார். காஷ்மீரில் எல்லைப் படையினர் பயணம் செய்த வாகன தொடர் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்தார். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இன்று வடக்கு காஷ்மீரில் ஹந்த்வாரா பகுதியில் உள்ள உதிப்போரா என்ற இடத்தில் எல்லைப் படையினர் பயணம் செய்த வாகன தொடர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். அதில் எல்லைப்படை வீரர் ஒருவர் காயமடைந்தார். அந்த பகுதியில் தற்போது மும்முரமான தேடுதல் நடவடிக்கை நடந்து வருகிறது. மும்பை தாக்குதலின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் மும்பை மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் கடல் வழியாக மும்பை மாநகருக்குள் நுழைந்த 10 லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் தாஜ் உணவகம் உள்பட பல்வேறு இடங்களில் தாக்குதல்களை தொடுத்தனர். அதில் 166 பேர் பலியாகி 300 பேர் வரை காயமடைந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த மும்பை தீவிரவாத தாக்குதலின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி மும்பையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், மும்பை மாநகர காவல் ஆணையர் டாடர் பட்சாகில், உத்தவ் தாக்கரே ஆகியோர் மும்பை மரைன் டிரைவ் பகுதியில் அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாகிஸ்தானின் காதாப் துறைமுகத்தில் சீன போர்க்கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்ற தகவல் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கராச்சி துறைமுகத்தைப் போல பாகிஸ்தானின் முக்கிய அரபிக்கடல் துறைமுகங்களில் ஒன்று காவ்தர் எங்கே பாகிஸ்தான் போர்க்கப்பல்களுடன் இனி சீன போர்க்கப்பலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவ்தர் துறைமுகம் சீனாவின் கஞ்னியாங் என்ற பொருளாதார வளாக ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் சீன வணிக கப்பல்களின் பாதுகாப்புக்காக காவ்தர் துறைமுகத்தின் சீன போர்க்கப்பல்கள் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருங்காலத்தில் சீன கடற்படை தளம் இங்கே அமைக்கப்படும் என்றும் சீன கப்பல்களை பழுது பார்க்கவும் பராமரிக்கவும் இந்த தளம் உதவும் எனவும் கூறப்படுகிறது. இது பற்றி இந்திய பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பிரபாகரனின் 62வது பிறந்த நாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழந்தவை என அறிவித்த மத்திய அரசை கண்டித்து புதுவையில் வரும் 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய புதுவை முதல்வர் நாராயணசாமி, மத்திய அரசின் இந்த அறிவிப்பால் விவசாயிகள், ஏழை மக்கள், வணிகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பணம் மாற்றுவதற்கு வரிசையில் நின்று 65க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இதனை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக வரும் 28ஆம் தேதி புதுவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நாளை நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலர் விஷால் தெரிவித்துள்ளார். சென்னையில் நாளை நடைபெறும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழுவிற்கு பாதுகாப்பு அளிக்குமாறு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் சங்க தலைவர் நாசர், சங்கத்தின் பொதுச் செயலர் விஷால் உள்ளிட்டோர் கோரிக்கை மனு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விஷால், நாளை லயோலா கல்லூரியில் நடைபெறவிருந்த நடிகர் சங்க பொதுக்குழுவிற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பாதுகாப்பு கருதி தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்க நிலத்தில் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கியூபா வெற்றி பெற்றதற்கு பிடல் காஸ்ட்ரோவே காரணம் என்று பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், எதற்கும் அஞ்சாமல் தமது நாட்டு மக்களின் சுதந்திரத்தை பாதுகாத்தவர் பிடல் காஸ்ட்ரோ என்றும், சிறிய நாடாக இருந்தாலும் சுதந்திரத்தை பாதுகாக்கும் உறுதி மக்களிடம் இருந்தால் அந்த நாட்டை எவராலும் கைப்பற்ற முடியாது என்பதை அவர் உணர்த்தியதாகவும் தெரிவித்தார். காஸ்ட்ரோவின் மறைவு உலகில் உள்ள அனைத்து புரட்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்றும் பழநெடுமாறன் மேலும் தெரிவித்தார்.
கியூபா முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தியாக உணர்வோடு புரட்சி பாதையில் கியூபா நாட்டை சுதந்திரமடைய செய்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ என்று குறிப்பிட்டுள்ளார். கியூபாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ என்றும், உலகிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி தள்ளாத வயதிலும் அயராது பாடுபட்டவர் என்றும் விஜயகாந்த் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் 62வது பிறந்தநாள் விழா மதிமுக தலைமையகமான தாயகத்தில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மதிமுகவின் தலைமையகமான தாயகத்திற்கு வெளியே பிரபாகரனின் பிளக்ஸ் போர்டு வைக்க காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. எனினும் அதை மீறி இன்று பிரபாகரனின் பிளக்ஸ் போர்டு வைக்கப்பட்டு அவரது பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மதிமுகவின் இணை பொதுச் செயலர் மலேஷ் சத்யா தலைமையில் நடந்த இந்த பிறந்தநாள் விழாவில் ஓவியர் வீர சந்தானம் மற்றும் ஏராளமான மதிமுக தொண்டர்கள் பங்கேற்று உறுதிமொழியேற்றனர். இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு வங்கதேசத்தை உருவாக்க உதவியது போல் இலங்கை தமிழ் மக்களின் நலன் கருதி தனி ஈழம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பணத்தால் மற்றும் கருப்பு பண விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து வரும் 28ஆம் தேதி இடதுசாரி அமைப்புகள் நடத்த உள்ள போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிப்பதாகவும், மதுரையில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பை மத்திய அரசு திரும்பப் பெறக் கோரி வரும் டிசம்பர் 3ஆம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள சீமான் இல்லத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரத்த தான முகாமை தொடக்கி வைத்து இனிப்புகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், புதிய ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்த மத்திய அரசின் நடவடிக்கையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், மத்திய அரசு அறிவித்த நாள் முதலே அதனை கண்டித்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனுமதி தராவிட்டாலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெகு விமர்சையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் என்றும் சீமான் மேலும் தெரிவித்தார். வங்கிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள அனைத்து ஏடிஎம் மையங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனையடுத்து பணம் எடுக்க முடியாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். மத்திய அரசின் செல்லாத அறிவிப்பை அடுத்து கடந்த 18 நாட்களாக அன்றாட செலவுக்கு பணம் எடுக்க மக்கள் மிகவும் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏடிஎம்களிலும் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரையே எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது 4ஆம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகியவற்றால் வங்கிகள் 2 நாட்கள் மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள அனைத்து ஏடிஎம் மையங்களும் பணமில்லாமல் மூடப்பட்டுள்ளதால் அடிப்படை தேவைகளுக்கு கூட பணம் எடுக்க முடியாமல் மக்கள் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பெயரில் புதிதாக வேறு யாரும் பதிவு செய்வது இயலாத காரியம் என்று சங்கத்தின் பொதுச் செயலர் ஆர்.கே. செல்வமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் உட்பட 600 சங்கங்களின் பதிவை ரத்து செய்துள்ளதாக சென்னை தொழிலாளர் நல ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. இந்த நிலையில் கார்த்திகேயன் என்பவர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் என்ற பெயரில் புதிதாக பதிவு செய்யக்கோரி தமிழக முதல்வரின் தனிப்பிரிவில் விண்ணப்பம் அளித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஆர்.கே. செல்வமணி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் பதிவை உரிய காலத்தில் புதுப்பிக்க விண்ணப்பம் அளிக்காததால் பதிவு செய்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் நேரில் சென்று விளக்கமளித்தால் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் அப்போது செல்வமணி மேலும் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பயிர்கள் தண்ணீரின்றி வாடுவதைக் கண்ட தனுசு அம்மாள் என்ற விவசாயி வயலில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூரை அடுத்த இருக்கை காலனி பகுதியைச் சேர்ந்த விவசாயி வீரசாமி, அவரது மனைவி தனுஷு அம்மாள் ஆகியோர் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல இன்று வயலுக்கு சென்ற தனுஷு அம்மாள் வயலில் வாடிய பயிர்களை கண்டு மயங்கி விழுந்தார். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்தார்.
குற்ற வழக்குகளை கையாள்வது குறித்த பயிற்சி வகுப்பு மதுரை குற்ற புலனாய்வு பயிலரங்கத்தில் நடைபெற்றது. இதில் நீதிபதிகள், காவல்துறையினர் கலந்து கொண்டனர். குற்ற புலனாய்வு பிரிவு குற்றப்பிரிவு வழக்குகளை எவ்வாறு கையாள்வது குறித்த பயிற்சி வகுப்பு மதுரை ரேஸ்கோர்ஸ் திடல் அருகே உள்ள குற்ற புலனாய்வு பயிலரங்கத்தில் நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் நாகமுத்து, ஜெயச்சந்திரன், நீதித்துறை பயிலரங்க தலைவர் சந்திரசேகரன், தென்மண்டல காவல்துறை தலைவர் முருகன், மதுரை மாநகர் காவல் ஆணையர் சைலேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயிற்சிகளை வழங்கினர். புதுக்கோட்டையில் மது போதையில் மின்கம்பத்தில் ஏறிய வாலிபரால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை காமராஜபுரம் சுதந்திர விநாயகர் கோவில் அருகே உள்ளவர் உமா, இவரது மகன் அருள். இவர் இன்று மது போதையில் புதுக்கோட்டை வடக்கு ராஜவீதியில் உள்ள ஒரு மின்கம்பத்தில் ஏறியுள்ளார். இதனை பார்த்த பொதுமக்கள் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இந்நிலையில் மின் வாரிய ஊழியர்கள் மின்கம்பத்தில் ஏறி அருளை மீட்ட நிலையில் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மதுரையில் நடைபெற்று வரும் அறிவியல் கண்காட்சியில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 308 மாணவ மாணவிகளின் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. மாணவ மாணவிகளிடம் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஆண்டுதோறும் பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்படுகிறது. மதுரை தல்லாக்குளத்தில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த அறிவியல் கண்காட்சியில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையில் ஒரு பிரிவாகவும், 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் மற்றொரு பிரிவாகவும் கலந்து கொண்டனர். மேலும் தனியாகவும் குழுவாகவும் சேர்ந்து விபத்துகளை தவிர்க்கும் புதிய தொழில்நுட்பம், சூரிய சக்திகளின் மூலம் இயங்கும் அடுப்பு உள்ளிட்ட 308 மாணவ மாணவிகளின் அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியை மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். புதுக்கோட்டையில் முதன்முறையாக தொடங்கியுள்ள புத்தக கண்காட்சியினை ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் வாசகர்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் பள்ளி குழந்தைகளுடன் ஊர்வலமாக சென்று இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் 25க்கும் மேற்பட்ட பதிப்பகங்களின் சார்பில் 1,00,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ் இலக்கியம், சங்ககால வரலாறு, கலை, அறிவியல் மற்றும் குழந்தைகளுக்கான புத்தகங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இம்மாவட்ட முதல் முறையாக நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியை பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளும் வாசகர்களும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். இந்த கண்காட்சி இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக இதன் அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கிடையே 3வது டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்து அணி திணறல் ஆட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சீனாவின் அருகிலுள்ள தஜிகிஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சீனாவின் நேற்று 6.7 அளவுள்ள நிலநடுக்கம் தாக்கியது. இது சீனாவின் அண்டை நாடுகளான தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகளிலும் எதிரொலித்தது. தஜிகிஸ்தானின் காஷ்கர் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஏராளமான வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. ரயில் பாதை சேதமடைந்தது. நிலநடுக்கத்திற்கு ஒருவர் பலியானார், சிலர் காயமடைந்தனர். காஷ்கர் பகுதி அதிக அளவில் மக்கள் வாழாத பகுதி என்பதால் இந்த நிலநடுக்கம் பேரழிவு எதையும் ஏற்படுத்தவில்லை. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கிடையே மொஹாலியில் நடைபெற்று வரும் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 268 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கிடையே ராஜ்கோட்டில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டி சமனில் முடிவடைந்தது. 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. அந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதை அடுத்து 1-0 என்ற வெற்றி கணக்கில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் இன்று தொடங்கிய 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. இன்றைய ஆட்ட நேரத்தின் முடிவில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகள்
ரன்கள் இழப்பிற்கு 268 ரன்களை எடுத்துள்ளது. இங்கிலாந்து அணி தரப்பில் அதிகபட்சமாக ஜானி பெயின்ஸ்டோ 89 ரன்களையும் ஜோஸ் பட்லர் 43 ரன்களையும் எடுத்தனர். இந்திய அணியின் தரப்பில் ஜெயந்த் யாதவ், உமேஷ் யாதவ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கியூபா முன்னாள் அதிபர் பிடல் காஸ்ட்ரோ மறைவு. டிசம்பர் 4ஆம் தேதி இறுதிச் சடங்கு நடைபெறுவதாக அறிவிப்பு. பிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு பிரணாப் மோடி இரங்கல். திமுக தலைவர் கருணாநிதி, டாக்டர் பாரிவேந்தர் புகழாரம். வங்கிகளுக்கு 2 நாள் விடுமுறை. முடங்கிய ஏடிஎம்கள், மக்கள் தவிப்பு. மும்பை தாக்குதல் 8ஆம் ஆண்டு நினைவு. பல்வேறு இடங்களில் அஞ்சலி நிகழ்ச்சி. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.